இண்டஸ் சீஃபேரர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி சார்பில் தேசிய கடல்சார் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம். சென்னையை அடுத்த மாங்காட்டில் அமைந்துள்ள இண்டஸ் சீஃபேரர்ஸ் ட்ரெய்னிங் அகாடமி கடல்சார் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடத்தியது. நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் லிட்டோரியன் கம்பெனியின் நிறுவனர் ராஜா வைசாக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் கல்லூரி நிறுவனர் ராமாராவ், சிஇஓ மாலதி தேவி, தலைவர் ஜான் சுரேஷ், இயக்குனர் சிட்டி ஜெகன், மேலாளர் அம்பட்டி சுஜாதா, ஏஓ கில்டா, ரோட்டரி கிளப் தலைவர் புகழேந்தி மற்றும் கல்லூரியின் ஊழியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் ராஜா வைசாக் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கல்லூரி சார்பில் ராஜா வைசாக் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. கல்லூரியின் சிஇஓ மாலதி தேவி மற்றும் ராஜா வைசாக் ஆகியோர் உரை நிகழ்த்தினர். பாரத் மாதா கி ஜெய்! பாரத் மாதா கி ஜெய்! பின்னர் சிறப்பு விருந்தினர் ராஜா வைசாக் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இந்த இரத்த தான முகாமில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மின்னஞ்சல் industtrainingacademy@gmail.com. ஃபோன் நம்பர் 0449452206. மொபைல் எண் 7200051998. I'm CEO of Indus Seafarers Training Academy located at Mangadu, Chennai. Today, on eve of National Maritime Day 2025, we have organized the blood donation camp in our college where many students have been participated, and our chief guest Mr. Raza Vyasar also been inaugurated the blood donation camp on this National Maritime Day. And blood donation is a noble cause where it saves with many people's life. So today at Indus Seafarers Training Academy, we organized more than 40 to 50 people are donating the blood. Our students, our staff and outsiders also have been called for donating the blood, and today is an auspicious day for us, and we've been proud to organize this event on the National Maritime Day. Thank you. நேஷ்னல் மேரிடைம் டே அதை முன்னிட்டு நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து கூடியிருக்கிறோம். ஆக்சுவலி இந்தியாவினுடைய வரலாறு வந்து மேரிடைம் கூட ரொம்ப டீப் ரிலேஷனில் உள்ளது. இந்த நாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு மேரிடைம் இண்டஸ்ட்ரி இல்லாமல் இமேஜின் கூட நீங்கள் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக வந்து மற்ற நாடுகளை விட நம்ம இந்தியாவுக்கு வந்து மேரிடைம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு பழைய வரலாறுகள் இருக்குது. 4200 வருஷத்துக்கு முன்னாலே லோத்தலில் வந்து
கப்பல் கட்டுறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சுனுங்கிறத நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கி நிரூபிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பழைய வரலாறு நம்மக்கிட்ட இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் இதை இமேஜின் கூட நீங்கள் பண்ணி பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த காலேஜினுடைய பேர் இண்டஸ் சிவிலைசேஷனுடைய பல சான்றுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது வந்து மேரிடைம் கூட தான் சம்மந்தப்படுது. அங்கே எடுக்கப்பட்ட மீன் சின்னங்களாகட்டும், கப்பல் படங்களாகட்டும், எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3200 வருஷம் குறைந்தது அதுக்கு முன்னே கொண்டு போயிடுது. நம்மளை 3200 வருஷத்துக்கு முன்னால் கூட நம்ம வந்து கடல் வணிகம் செய்ததற்கான ஆதாரங்களை விட்டு சென்றிருக்கிறோம். இன்றைக்கி செய்ததற்கான ஆதாரங்களை விட்டு சென்றிருக்கிறோம். மெசமடோனியா கூட நம்ம வந்து தொடர்பில் இருந்ததுக்கான ஏராளமான வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்குது. பஹ்ரைன் போய் அங்கே இருந்து நம்ம திரும்ப மெசமடோனியா போனது, போய் பல தொழில்கள் அங்கே பண்ணதுக்கான ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தொடர்புடைய ஒரு இண்டஸ்ட்ரியை இந்தியர்கள் புரியாததுனால அது ஒரு நினச்சிப்பாங்கனுக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு டே வச்சுருக்குது. மேரிடைம் கம்யூனிட்டியில் வந்து இப்போ ஃபினிசியர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஃபினிசியர்கள் ஒரு பெரிய மேரிடைம் கம்யூனிட்டி. அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஈஜிப்டில் பார்த்திங்கன்னா மேரிடைம் கம்யூனிட்டி எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரூட்டு வந்து நம்ம ஊர் தான் வருது. இதில் வரலாறு மட்டுமல்ல, நம்மளுடைய ஆன்மீகம் கூட இது தொடர்புடையது தான். நம்மளுடைய சிவன், முருகன், இவங்க எல்லாருமே கடல் வழி கூட தொடர்புடையவங்க தான். பார்வதி எல்லாருமே கடல் சம்மந்தப்பட்டவங்க தான். இது வந்து நம்ம ஆக மொத்தத்தில் மேரிடைம் இண்டஸ்ட்ரி தான் முதன்மையானது. இது வருஷத்தில் ஒரு நாள் நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் கிடையாது. இது வாழ்நாள் முழுவதும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேரூன்றிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் மேரிடைம் இண்டஸ்ட்ரி. வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு நாலேஜ் சென்டராக இண்டஸ் மாதிரி காலேஜுகள் விளங்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மாலதிய மேடத்தை போல் தலைமையேற்று நடத்துகிறது. வரும் காலங்களில் இந்த சீஃபேரர் கம்யூனிட்டி, மேரிடைம் கம்யூனிட்டி வந்து முழுமையாக அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்தாபனமாக இது மாறும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். 1998ஆம் ஆண்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய CH ராமாராவ் அவர்களால் தொடங்கப்பட்ட மிக பழமை வாய்ந்த கல்லூரி தான் இண்டஸ் சீஃபேரர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இக்கல்லூரியை சென்னை மாங்காடு அருகில் அமைந்துள்ளது. பல வேறுபட்ட மக்கள், மாணவர்கள் இதில் பயின்று இன்று நல்ல ஒரு நிலைமையில் காணப்படுகிறார்கள். நேஷ்னல் மேரிடைம் டே செலிப்ரேஷனை முன்னிட்டு என் கல்லூரியில் இன்று தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் என்பதை மக்களுக்கு அறிவுறுத்தும்படி திரு புகழேந்தி ரோட்டரி கிளப் அவர்களால் என் கல்லூரியில் இரத்த தானம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.